ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்தி நிலம்பரை ஓலுமீற்றனை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாசசத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகனாம் சிசேபாரோகினாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தியே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஜாதக அமைப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது யாருக்கு விஷ ஜந்துக்களால், அதாவது குறிப்பாக பாம்பு தீண்டி மரணம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு 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 பாடல், அதாவது ஒரு புலிப்பாணி பாடலை மேற்கோள் கட்டி ஒரு பார்ப்போம். அந்த வகையில் அதாவது ஒரு புலிப்பாணியினுடைய பாடம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரடா இன்னும் ஒரு செய்தி கேளு, அட்டமத்தில் கருணாகம் அமைந்தவாறும் சீரடா செல்வனையும் அரவம் தீண்டி சித்திறந்து போய்மடிவன் ஜெகத்திலேதான் பாரடா பரமகுரு வேந்தன் நோக்க படவரவு தீண்டாது வாழனைத்தான் ஊரடா உண்ணுதலால் கேடுமுண்டு உத்தமனே ஆரோனை கூர்ந்து சொல்லே அப்படின்னு புலிப்பாணி 300 அப்படிங்கிற நூலில் 89வது பாடலில் புலிப்பாணி முனிவர் சொல்லியிருக்கார். இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, அதாவது அட்டமஸ்தானம் அப்படின்னா 8ஆம் இடத்துல, கருணாகம் அப்படின்னா ராகு பகவான் இருக்க, அந்த அமைந்த ஜாதகனை உடைய ஜாதகனை அரவம் தீண்டி அப்படின்னா பாம்பு விஷஜந்துவான பாம்பு தீண்டி அவன் செத்திறந்து போய் மடிவான் அப்படின்னா செத்து இறந்து போயிடுவான், பாம்பு தீண்டி சாவான். அதாவது ஒருடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லக்கூடிய கரும்பாம்பு அமர்ந்திருந்தால் அவரை அந்த பாம்பு தீண்டி அவர் இறந்து போயிடுவார் இந்த உலகத்திலே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். பாரடா பரமகுரு வேந்தன் நோக்க படவரவு தீண்டாது பலனைத்தான் அப்படின்னா, அதாவது அந்த ராகு அப்படி அமைந்த 8ஆம் இடத்துல இருந்த ராகுவை குரு பகவான் பார்த்துட்டாருன்னா அவங்கள அந்த பாம்பு தீண்டாது, அவர் பலனைத்தான் அப்படி பாம்பு தீண்டாது அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு வரி சொல்கிறார், ஊரடா உண்ணுதலால் கேடுமுண்டு உத்தமனை ஆரோனை கூர்ந்து சொல்லி அப்படிங்கிறார். ஊரடா உண்ணுதலால்னா சாப்பிட்ற சாப்பாட்டினால ஆனால் கேடு வரும், அதனால் நீ ஆறுக்குடையவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்து அந்த பலனை சொல்லு அப்படிங்கிறார். அதனால் ஆறுக்குடையவன்னா அப்புறம் விஷம் வச்சு கொண்டுருவாங்க, அதாவது எதிரிகளால் விஷம் வச்சு கொள்வது அல்லது வேறு ஏதாவது அது மாதிரியான வாய்ப்பு உண்டு. அதனால் பாம்பு தீண்டினா கூட இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, கொஞ்சம் கவனமாக கூர்ந்து சொல்லு, அப்போ ஆறுக்குடையவனை பாரு அப்படிங்கிறார். சாப்பாடை கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது, ஒரு இடத்துலையெல்லாம் சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத யார் கொடுத்தாலும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் அவர் சொல்கிறார். அதைத்தான் சொல்ல வர்றார். ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, 8ஆம் இடத்துல கருணாகம் இருந்தாலும் அது உடனே நடந்துடாது, அது குரு பார்க்கும்போது அது நிவர்த்தியாகும்னு சொல்கிறார். இருந்தாலும் இதை அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படியே எடுத்துக்க முடியாது. இதில் இன்னும் சில விதிகள்லாம் இருக்குது. ராகு 8ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 8ஆம் அதிபதி பலம் வாய்ந்தவனாக இருந்துட்டாலும் லக்னாதிபதி பலமாக இருந்துட்டாலோ அந்த மாதிரியான பாம்பு தீண்டி அவர் இறக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படாது. அதே சமயத்தில் இந்த ராகு அமர்ந்த வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறது, அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கிறது, லக்னாதிபதியே போய் 6, 8, 12களில் மறைஞ்சு அவர் பலம் இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் நடக்கும். இது எப்போ நடக்கும்னா, அந்த அஷ்டமாதிபதி நீச்சமாக போன அஷ்டமாதிபதி திசையில் நடக்கலாம் அல்லது அந்த லக்கணத்துக்கு சரலக்கணமாக இருந்தால் 2, 7 கூடையவர்களும், ஸ்திர லக்கணங்களாக இருந்தால் 3, 8 கூடையவர்களும், அதாவது உபயலக்கணமாக இருந்தால் 7, 11 குறைவர்களும் மாரகாதிபதியாக வருவாங்க அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கிட்டு, அந்த மாரகாதிபதி திசைகளில் கூட இந்த மாதிரியான ஒரு பலன் அவர்களுக்கு நடக்கலாம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்தோடனே 8ல் ராகு இருக்குது மரணம் ஆயிருமா அப்படின்னா எல்லாத்துக்கும் மரணமெல்லாம் ஆகாது. ஏன்னா நிறைய ஜாதகத்தில் ராகு கேது ஜாதகங்கள் அத்தனை ஜாதகத்துலேயும் அதாவது நாகதோஷம்னு சொல்லக்கூடிய, அதைத்தான் நாகதோஷம்னு சொல்கிறோம். 2ல் ராகு கேது இருக்குது, 8ல் ராகு இருக்கும். சில பேர்த்துக்கு 2ல் ராகு இருக்கும், 8ல் கேது இருக்கும். இதை தான் நாகதோஷம் ஜாதகம், அதுக்கு நாகதோஷத்தை நினைக்கணும்னு சொல்கிறது இந்த ஜாதகங்களுக்கு தான். இது எல்லா ஜாதகத்துலேயும் நடக்குமா அப்படின்னா அப்படி எல்லா ஜாதகங்களிலும் நடக்காது. இந்த மாதிரியான சில ஆய்வுகளையும் சேர்த்து செய்யணும். அதாவது அஷ்டமாதிபதி பலமாக இருக்கிறாரா, லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து தான் முடிவு சொல்லணும். அதற்காகத்தான் இந்த பதிவே. ஏன்னா 8ல் ராகு இருந்தால் உடனே மரணம் ஆயிரும், அது ரொம்ப நாகதோஷம் அப்படின்னெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அந்த ராகு கேதுகளுக்கு என்ன பார்வை இருக்குது, அவர்கள் எந்த அளவில் இருக்கிறாங்க, பலம் பெற்றுருக்கிறாங்களா அல்லது அவங்க சுபத்தன்மையோடு இருக்கிறாங்களா அல்லது பாவத்தன்மையோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்து தான் நம்ம பலனை சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு சரியான பலனை சொல்ல முடியும், நல்லதாக இருக்கும்.
எனவே ஏற்கனவே அதாவது இப்போ என்னென்னா அவங்கவுங்களே 2ல் ராகு இருக்குது, கேது இருக்குது, அதனால இது ஆகாத ஜாதகம் அப்படின்னு ஒதுக்குறது கூடாது. நீங்கள் நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி அவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு தான் பண்ணணுமே ஒழிய, சில நேரத்தில் இந்த மாதிரி அமைந்த ராகு கேதுக்கள் நல்ல பலனை கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ராகு திசை காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் எல்லாத்தையும் ராகு கேது இருக்குது அதனால் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.